கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உண்டாகுவதாக. நாங்கள் நித்யானந்தன், திருச்சி மாவட்டம் துறையூர் நகரத்திலிருந்து. எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நட்சருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறி கொள்ளுகிறோம். நமது இந்த யூடியூப் சேனலில் விருப்பம் செய்யாதவர்கள் விருப்பம் செய்து பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். ஹோலி பைபிள் என்ற ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்து செய்திகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் அது பரிசுத்த வேதாகம பொருளுரையை குறித்தும், தொல்காப்பியம் என்று தட்டச்சு செய்யப்பட்டிருந்தால் அது தொல்காப்பிய பொருளுரையை குறித்த உபதேசமாக இருக்கும். கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். இன்றைக்கு உபதேசம் செய்ய எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை புத்தி. பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் புத்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள். அந்த புத்திங்கிற வார்த்தையின் பொருள் என்ன? இன்றைக்கு உலக கிறிஸ்துவர்கள் அனைவரும் புத்தி இல்லாமல் மனித கற்பனைக்கு மேல் மனித கற்பனை, மனித கற்பனைக்கு மேல் மனித கற்பனை மறுபடியும் கூறுகிறோம். நீங்கள் அது எவ்வளோ வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, புத்தி இல்லாது கடலொளி சங்கொளி எவ்வாறு எழுத்துரு பெறாதோ, பொருளை அறிவுறுத்த இயலாதோ, கடலொளிக்கும் சங்கொலிக்கும் பொருள் கூற இயலாது. வெறும் நினைவாற்றலை மட்டும் வைத்துக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை அவனவன் அவளவள் தங்கள் மனம் போன போக்கிலே ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை பிரபல்யப்படுத்துவதற்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று கேட்பீர்கள் என்றால், ஒருவன் புத்தியோடு ஞானத்தோடும் உபதேசம் செய்திருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வரத்தை பெற்று பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனிடத்திலே கேட்டு பெற்று ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவிற்குள் முத்திரிக்கப்பட்ட நபர்களாக இருந்தால், அவர்கள் வாயிலிருந்து பிறக்கின்ற ஓசை நிலைத்து இருக்கும். இன்றைக்கு ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் அநேகரை காண்கின்றோம். அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் யாரிடம் பேசினாலும் கூட சத்தியம் என்பது வெளிப்படுதல் மிகவும் அரிதிலும் அரிதான ஒன்றாக இருக்கிறது. காரணம், ஆங்கில வழி கற்பனை, அந்த ஆங்கில வழி கற்பித்தலினால் உண்டான மாறுபாடு. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆங்கில வழியில் தமிழ்மொழி குடும்பத்தில் பிறந்த ஒருவர் ஆங்கில வழியில் போதிக்கப்படுகின்ற அல்லது கற்பிக்கப்படுகின்ற பரிசுத்த வேதாகம கல்லூரியில் சேர்ந்து வேதாகமத்தை 6 மாதம் முதல் 3 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் என்று படித்தேன் முடித்தேன் என கூறி நாங்கள் உபதேசம் செய்கிறோம், பிரசங்கம் செய்கிறோம், பிரபல்யம் செய்கிறோம் என்று ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரபல்யம் மட்டுமே பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். 2 நபர் ஒரு விடயத்தை நீங்கள் எல்லோரும் மிக மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 2 நபர் இந்த உலகத்தில் பேசிக்கொண்டிருந்தால் கூட அது நன்மை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். எதற்கு நன்மை தர வேண்டும் என்றால், எங்கே நன்மை பயக்க வேண்டும் என்றால், பரலோகத்திற்கு அந்த ஆத்துமா செல்வதற்கு நன்மையை தரக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். அநேகரிடம் நாங்கள் இயல்பாக உரையாடிய பொழுது
அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு சத்தியத்தை எவ்வாறு போதிப்பது? எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு யாருமே தனக்கு தெரியவில்லை என்று கூறவில்லை. நாங்கள் அவ்வாறு வளர்க்கப்படவில்லை. ஒரு விடயத்தையும் குறித்தும் நாங்கள் பிதாவினிடத்தில் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவிற்குள் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த கேட்டு கற்று அதன் பின்பு உணர்ந்தே உங்களுக்கு உணர்த்துவிக்கிறோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தை புத்தி. தமிழ் எழுத்துக்களை பகுக்க முடியும். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப் என்ற ஓசை வார்த்தையை குறிக்கும். இப் கூட்டல் ஓ உ பூ, அதாவது உ என்பது சுட்டுச்சொல். அடுத்து இத் என்பது நன்மையை குறிக்கின்ற ஓர் சொல். அடுத்து இத்து கூட்டல் ஈ இரண்டு நன்மைகளை வெளிப்படும். ஒன்று பரலோகத்திற்கு சென்று சேருவதற்கான நன்மை, இன்னொன்று உலகத்திலே நீதிமானாக்குவதற்கான நன்மை. மனிதர்கள் எல்லோரும் நல்வினை தீவினை கிளந்தவர்கள். அதாவது நன்மை தீமை இரண்டு வினையை நமக்குள் கிளந்தவர்களாக நாம் இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் புத்தி என்கின்ற வார்த்தை சாமுவேல் நூலிலிருந்து ஆரம்பமாகிறது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நல்லா கேட்டுக்குங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறாய். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் முதல் வசனம், என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேட்பினும் கேளா தகவியே, கேள்வியால் தோக்கப்படா செவி. நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினல் ஆதல் அரிது. ஒரு சில போதகர்கள்லாம் பார்த்திங்கன்னா, நான் அசுத்தாவி பிசாசை விரட்டினேன், அங்கே போனேன், இங்கே வந்தேன் அப்படின்லாம் பேசுவாங்க. பெரிய சபையெல்லாம் வைத்திருப்பார்கள். சென்னை அமிஞ்சக்கரையில் பார்த்திங்கன்னா கத்தி கூச்சை போட்டு பிசாசுகளை விரட்டுறோம் பாருங்கள். இன்னும் எவ்வளவோ நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்குறோம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர் வாயிலின்று அறிவும் புத்தியும் வரும், மெய்ஞானத்தை நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிறார். ஒரு செயல் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நடைபெற்றுச்சுன்னா அழியவே அழியாது. இவர்களெல்லாம் வெற்று கூச்சல் எடுக்கிறவர்கள், கூட்டத்தை சேர்த்து வைத்து கொண்டு வெற்று கூச்சல் எடுக்கிறவர்கள். உலக ஆதாயத்திற்காக ஆசீர்வாதங்கள், செல்வ செழிப்பான பிரசங்கங்களை பண்ணி கொண்டிருப்பவர்கள். அவர்களை போன்றவர்களுடைய சபைக்கு எத்தனை வருடங்கள் ஒருத்தன் போயிட்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட, அதான் அவர்கள் நடத்துகின்ற சபை, அது பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படி நடத்தப்படுகின்ற சபை அல்ல. அவர்கள் நடத்துகின்ற சபைக்கு, அது தமிழகமோ உலகமெங்கும் இருக்கிற சபைக்கு ஒருவன் அல்லது ஒருத்தி எத்தனை ஆண்டுகள் சென்று வந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்றும் கர்த்தருடைய இரத்தம் இன்னதென்றும் காரண காரியத்தோடு அறிவால் அறிந்து உணர்வால் உணர்ந்து கொள்ளாமலும் புத்தி இல்லாத ஆராதனையை தான் செய்து கொண்டு
இருப்பார்கள். இந்த அந்த சாலமோன் மூலியமாக கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களை பார்ப்போம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. ஞானம் என்றால் வீடு பயக்கும் உணர்வு, அதாவது பரலோகத்திற்கு செல்வதற்கு பயன் தரக்கூடிய உணர்வு, சுருங்க கூறி விளங்க பண்ணுதல். அதனால தான் ஞானம் அப்படின்னு. செவியை தான் சாக்க சொன்னாங்க, பாயை திறக்க சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். உணவுக்காக ஓடாதீங்க. உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, இருதயம்னா அறிவு உணர்வு, புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அப்பொழுது கர்த்தருக்கு அதை வெள்ளியை போல் நாடி ஆராயணுங்கிறாங்க. நாடுதல்னா ஆராய்தல். தமிழ்நாடுனா தமிழை ஆராய்ந்ததுனால தமிழ்நாடு எனப்பட்டது. புதையல்களை தேடுகிறது போல் தேடணும். புதையல் எப்படி தேடுவோம்? அப்படி தேடணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலிருந்து நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அறிவு வந்துருச்சு பாருங்கள். என்னென்ன வந்திருக்கு? ஞானம், இருதயம், புத்தி, தேவனை அறிகின்ற அறிவு. கர்த்தர் ஞானத்தை தவிர அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவருடைய வாயிலிருந்து தான் அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஞானம் என்ன? அது என்ன? மெய்ஞானம் என்ன வருது பாருங்க. இங்கே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இப்போ ஞானம் என்றால் பரலோகத்திற்கு பயன் தரக்கூடிய உணர்வு, வீடு பயக்கும் உணர்வு என்று இலக்கியங்களில் பயன்படுத்துவார்கள். இருதயம் என்றால் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவர்களிடத்தில் இருக்கின்ற ஐம்புலன்களில் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவை ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகில் அறிவும் உணர்வும் என்று 2 இடங்களை குறிப்பிடுகின்ற வார்த்தை தான் இருதயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவுன்னா என்ன? நீங்கள் ஈடுபட்டு கொள்கின்ற காரியங்களில் நீங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கேட்கின்ற வார்த்தைகளின் மறைபொருள்கள், உண்மையை உடனடியாக தெரிந்து கொள்வதும் நினைவாற்றலும் அறிவு. இந்த நினைவாற்றலை மட்டும்தான் வச்சுக்கிட்டு வேத வாக்கியங்களை எடுத்துகிட்டு ஆகாயத்தில் சிலமம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு. அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஞானம்னா வீடு பயக்கும் உணர்வு. அதென்ன மெய்ஞானம்? நன்மை தீமை கிளந்தவனிடத்தில் உண்டாகிறது ஞானம். நன்மையை தேடுறான். தீமையை விட்டு விலகி நன்மையை தேடும் பொழுது குற்றமில்லாத, அதாவது மெய்ஞானம் அப்படின்னா நடந்த நன்மைகளையும் நடக்க போகிற நன்மைகளையும் அவனுக்கு வெளிப்படுத்துவார். யாருக்கு? நீதிமான்களுக்கு வைத்திருக்கிறார். நடந்த நன்மைகளையும் நடக்க போகிற நன்மைகளையும் நல்லா புரிந்து கொள்ளணும். அதெல்லாம் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கு மாறுபாடு பேசுகிறவனுக்கும் அந்தகார வழியிலே நடக்க நீதிநெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் கழிவுறுவர்களும் மாறுபாடான பாதைகளில் கோலனான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பி வைக்கப்படவாய். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதனால் என்ன கிடைக்குன்னா, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய். புத்தி என்றால் முதலும் முடிவும் மாறுகோள் இல்லாத தன்மை. அறிவு என்பது, இப்போ காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் காஃபி குடிக்கிறவங்கன்னா அந்த காஃபியில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பால், அது பசும்பால், எருமைப்பால் 2 வகைப்படும். இந்த பசும்பால் எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது? அந்த பசுங்கன்று எவ்வாறு இனச்சேர்க்கை பண்ணும்? அது எத்தனை மாதம் கர்ப்பம் தரித்திருக்கும்? கர்ப்பம் தரித்து எத்தனை மாதத்தில் குட்டி இனி எத்தனை மாதங்கள் வரைக்கும் அது பால் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாலில் பயன்படுத்தப்படுகின்ற சர்க்கரை, அதாவது இன்றைக்கு பெருவாரியெல்லாம் சர்க்கரை பயன்படுத்துகிறாங்க. அக்காலங்களில்
வெல்லம். அந்த வெல்லம் நாம் பயன்படுத்துகின்ற வெல்லம் எந்த பயிரிலிருந்து கிடைக்குது? இப்போ கரும்பு எப்படி பயிர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்கிறேன். இப்போ கூட தேநீர் என்கின்ற டீ அருந்திவிட்டு வந்து தான் அந்த உபதேசம் பதிவு பண்ணுறோம். பசும்பாலில் தான் அவர் போட்டு கொடுத்துருக்காருன்னு வைங்க, எனக்கு தெரியாது. இவ்வாறு பணம் கொடுத்து பொருளை வாங்கி உண்பவன் அவனுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது சோத்துமாக்காமாங்க. அவனுக்கு வாதம் பிரதிவாதத்தில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதெல்லாம் அவனுக்கு அறிவு, புத்தியும், உணர்வும் வேலை செய்யாது. எதுக்கு இதை சொல்கிறோம்னா, உண்ணுகின்ற உணவை குறித்த அறிவே இல்லாமல் ஒருவன் உண்பானையாகில் அவன் எப்படி செவியை சாய்ப்பான் ஞானத்துக்கு? அதனால் தான் இன்றைக்கு உலகத்தார் உலகத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அழியக்கூடிய ஆண்டவரால் கொடுக்கப்படாத வார்த்தையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை அப்படின்னு சொல்லி துணிகரமாக பேசுகிறாங்க. ஏங்க, ஒருத்தர் இப்போ சபையிலையோ தனியாக இருக்கும்போது ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு இதை வெளிப்படுத்தினாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அங்கே போகணுன்னு சொன்னார், இங்கே போகணுன்னு சொன்னாருன்னு. அப்போ அவர் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ தோமாவை பவுலடியாரை அது ஆசியாவுக்கு அனுப்பல, தோமாவை அனுப்புனார். அவன் இங்கே இருக்கான், அவன் கல்லறைலாம் இருக்குல்ல, அழியிலல்ல அவன் செஞ்ச ஊழியம். அது மாதிரி இங்கே அங்கே போன்னு சொன்னால் அந்த ஊழியம் அழிஞ்சு போகுமா? எத்தனையோ சபை வந்திருக்காங்க, செய்கிறாங்க. மேலை நாடுகளில் எத்தனையோ சபைகள்லாம் விற்பனைக்கு வந்துருச்சு. சபை இருந்த இடங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. புத்தி என்பது முதலும் முடிவும் மாறுகோள் இல்லாதன்மை. அறிவுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் உண்டு. முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர், அதாவது ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் படித்த ஒரு ஐயா, பேர் நல்ல பேர், பெரிய மீசை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஐயா பேர் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வரல. அவங்க ஒரு நியூஸ் 7 சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க, செவ்விம்பாங்க தூய தமிழில். அதில் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதியும் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றியும் சொல்கிறாங்க. ஒருவருக்கு அறிவு உண்டு, ஒருவருக்கு புத்தி உண்டுன்னு. ஏன்னா அவருக்கு இந்த 2 வார்த்தைக்கு பொருள் வேறு வேறுன்னு தெரியாதனால அறிவையும் புத்தியும் ஒன்றான்னு நினச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. அறிவு வேறு, புத்தி வேறு. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம பயன்படுத்திக்கணும்ல, படித்தோம்ல, கல்வி கட்டுறோம் இல்லையா, அதுலேயும் அறிவும் புத்தியெல்லாம் இருக்கணும். அதாவது புத்தினா முதல் முடிவு மாறுகோள் இல்லாமல் அறிவுள்ளவர்களாக இருக்கணும். இந்த இடத்துக்கு இந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க? இதன் மூலியமாக இதை எழுதியவர் நமக்கு என்ன சொல்ல வராரு? இதன் மூலமாக நாம் கற்றுக்கொண்டது என்ன? அதை யார்கிட்ட கேட்டு கற்றுக்கணும்? பிதாவிட்டையும் குமாரன்ட்டையும் கேட்டு கற்றுக்கொள்ளணும். அதான் யோவான் எழுதிய நூலில் இருக்கு இல்லையா, பிதாவின் இடத்துல கேட்டு கற்றுக்கொள்கிறான், என்னிடத்துலையும் கேட்டு கற்றுக்கொள்கிறான்னு வருகிறது இல்லையா. இப்போ அவர் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய், தேவனை அறிகின்ற அறிவை கண்டடையணும், இவ்வளோ இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அச்சருமன இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒன்றான மெய்த்தவனாய் உண்மையும், யோவான் எழுதிய நூலில் வரும், இயேசு கிறிஸ்துவையும் அறிகின்றதே நித்திய ஜீவன் என்று வரும். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்கள்னால் யார்? எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவருடைய தற்காலத்தில் இந்த ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள். பரிசுத்தவான்கள் என்பவர்கள் மொழியை செவ்வைப்படுத்தி கொடுக்க பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பவன் வேறு, பரிசுத்தவான் என்பது வேறு. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிறகு அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும், நீதி என்றால் பிதாவாகிய தேவனோடு அவருடைய சமூகத்தோடு பொருந்துதலை செய்கின்ற வேலை. நியாயம், இந்த உலகத்தில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆதியில் வானத்தையும் பூமியும் தான் ஜனிப்பித்தார். இந்த உலகத்தில் மரணம், அதாவது பூமியில் மரணம் பிரவேசித்தனால் உலகாயிற்று, சபிக்கப்பட்டதனால் உலகாயிற்று. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பூமிக்கும் உலகுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமலே அலைஞ்சிட்டு இருக்கான்.
அடுத்து நிதானம். நிதானம்னா காரணம், அமைவு, காரண காரியங்களை சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். இப்போ அந்த அறிவு அப்படிங்கிற இடத்துல வேதாகமத்தை குறித்த அறிவு எவ்வாறு இவர்களுக்கெல்லாம் வெளிப்படுது. அடுத்து பலிபீடத்தின் மீது ஏறி பிரசங்கம் செய்யும்போது புத்தியுள்ள பிரசங்கம் தான் செய்கிறாங்களா, புத்தியுள்ள ஆராதனை தான் செய்கிறாங்களா. புத்தி என்றால் முதலும் முடிவும் மாறுகோள் இல்லா தன்மை. நாங்கள் அப்படின்னா மாறி செஞ்சோம், அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்ததில் வரும். அதனால் நீ துன்மார்க்குடைய வழிக்கு மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழியில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் கலியூறுவர்களுக்கும். மாறுபாடு மாறி மாறி, பாடுனா கஷ்டம் இல்லை, இம் கூட்டல் ஆ மா ரு. மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த அறியலுறவை அறுத்தல்னு பொருள். அதாவது ஒருவருக்கு ஒருவர் பிதாவாகிய தேவனை குறித்து மாறி மாறி, ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை குறித்து மாறி மாறி உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாடுனா இப் கூட்டல்லா, அது ஒரு வார்த்தை வருது, டு வெளிப்படுத்துதல், இட்டு கூட்டல் டு வெளிப்படுத்துதல். எதுக்கு சொல்கிறான்னா மாறி மாறி பேசுறது, மனிதர்களுக்குள்ளேயே மாறி மாறி அறியலுறவை வெளிப்படுத்துகிறவர்கள், மறுத்து வெளிப்படுத்துகிறவர்கள் என்று பொருள். அது துன்மார்க்க வழி. பரிசுத்த வேதாகமம் என்பது முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கும். அதை இயம்பிய, அதாவது எழுதிய, பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் பற்பல இடங்களில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களை எல்லோரையும் தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி, தேவ ஆவியினாலே, அதனால தான் சொல்லியிருக்கான் பேதுரு, தீர்க்க தரிசனங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டதுன்னு. இதை கூட தெரிஞ்சுக்காமல் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறுனா என்னன்னே தெரியாமல் கர்த்தர் என்னோட பேசினார் துணிகரமாக பேசுகிறாங்க. எங்கேயாவது ஒரு கூடுகைக்கு போனோம்னா 10 பேர் 20 பேர் இருந்தால் 20 பேருமே பேசுகிறான் எந்திரிச்சு. கர்த்தர் முழுமையாக ஒரு முறை கூட வேதத்தை வாசிச்சிருக்க மாட்டாங்க. கேட்டால் அவர் பாலகர்கள் வாயிலே ஆமாம் அவர் சொன்னார், இல்லைன்னா சொல்ல, நாங்கள் அதை மறுக்கவே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை உள்வாங்கி இருக்கிறீர்கள், அதுவும் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எத்தனை முறை வாசிச்சிருக்கீங்க. அவரிடத்துல நீங்கள் என்னத்தை கேட்டு கற்றுக்கொண்டீர்கள். ஏன் கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. எந்த சபைக்கு போனாலும் 40 நிமிஷத்தில் முடியுங்கண்ணா, 40 நிமிஷத்தில் ஒரு உபதேசம் பண்ணி முடிக்க முடியுமா? அப்போ கேட்க தயாராக இல்லை என்பதை அவன் அப்படி சொல்கிறான். அவர்களுக்கு முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு வராங்கங்கிறத கேட்டு கற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாராக கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டுங்களா, உணர்வு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாமிசம் புசிக்கக்கூடாது என்பது ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆனால் அதுவே இன்றைக்கி நிறைய பேர் மறுதளிக்கிறாங்க. ஆதியாகமத்தில் அவர் கூறியிருக்கிற அந்த வேத வாக்கியங்கள், அவரே எழுதிய அந்த நியாயப்பிரமாணத்தில் அவர் இயம்பிய அந்த வாக்கியங்களை மோசேக்குள்ளே இருந்து அவரே எழுதினது, அதையே உணராதவங்க சொல்கிறாங்க சகலத்தையும் புசிக்க சொல்லிட்டாரே. ஏன்? போஜன பிரியராக இருப்பதனால. போஜன பிரியர்களாக இருப்பதினால் சகலத்தையும் புசிக்க சொன்னார். அந்த வார்த்தை தெரியுது. அதே நூலில் அதன் முதல் நூலில் என்ன சொல்லியிருக்காருங்கிறது தெரியல. அதுதான் மாறுபாடு. மாறுபாடு புத்தி இல்லாமல் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறது. முதலும் முடிவும் மாறுகோள் இல்லாமல் இருக்கணும். நம்ம உண்ணுகின்ற உணவில் மட்டும் இல்லை. இப்போ காலையில் நீங்கள் எல்லோரும் இட்லி சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு பண்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அரிசி, உளுந்தம்பருப்பு, அவைகள் எந்த நிலத்தில் எவ்வாறு பயிர் செய்யப்படுது, எத்தனை மாதத்தில் அது பயிர் பண்ணுவாங்க, எவ்வாறு அதை விதைப்பாங்க, எப்படி நிலத்தை உழுவார்கள், எப்படி பராமரிப்பார்கள், எவ்வாறு நீர் பாய்ச்சுவார்கள், அதை தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பயன்படுத்தப்படுகின்ற சட்னி, சாம்பார், அந்த தேங்காய் எப்படி வரும், பொட்டுக்கடலை எப்படி வரும். எனக்கெல்லாம் தேங்காய் மரத்தை பற்றியா ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். பொட்டுக்கடலை பற்றி ஒன்றுமே தெரியாது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சாம்பாரில் பயன்படுத்தப்படுகின்ற பொருள்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், பெருங்காயம், இது தாளிப்புக்கு தான். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, அடுத்து தோரம்பருப்பு, இவ்வளவும் போட்டாச்சு. சாம்பாரில் பயன்படுத்தப்படுகின்ற காய்கறிகள் யாருக்காவது தெரியுங்கிறீங்க? சாப்பிடுவோம். அப்போ உண்ணுகின்ற உணவில் பயன்படுத்தப்படுகின்ற பொருளை பற்றியே தெரியாமல் அவற்றையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நாம் எவ்வாறு பொறுமையாக அமர்ந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்பதை கேட்டு கற்று கொள்ள
நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்பதை உங்கள் சிந்தனைக்கே விட்டுறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இப்போ நாம் எங்கிருந்து வந்தோம், வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு வகைகளை வாசிக்கிறோம். எங்கிருந்து வந்தோம், வந்தபோது இருந்த நிலை, இப்போது இருக்கிற நிலை, அடைய போட பேரா தண்டனையா? அடைய போகிற பேர் என்றால் பரலோகமா தண்டனையா? அதுக்கு முன்னாடி 2 வைக்கிறாங்க, ஆக்கினை தீர்ப்பு ஒன்று, நியாய தீர்ப்பு ஒன்று. இவ்வளவையும் உபதேசத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து காட்ட வேண்டும். ஒரு உபதேசம் என்பது தெளிந்த நீரோடைய போல இருக்கணும், புத்தி உள்ளதாக இருக்க வேண்டும். மாறி மாறி பேசுவது, நீங்களெல்லாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த வார்த்தை சரிதான். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான். எவ்வளவோ சபைகளில் எவ்வளவோ பேர் சொல்கிறோம், எத்தனையோ போதகர்கள் கடிந்து சமூக வலைதளங்களில் போதனை இடத்துல சொல்கிறாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாம் ஆண்டவர் கொடுத்தார் அப்படிலாம் சொல்லவே கூடாது. துணிகரமாக பேசுகிறாங்க. ஏன்? பயமில்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறியும் அறிவை, எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? தேவன் என்ற சொல்லுக்கு பொருள் எல்லை இல்லாதவர், பரிமாணங்கள் அற்றவர். அவரை அறிகின்ற அறிவையும் கண்டு அடைவாய். இப்போ வேதாகமத்தில் இருக்கின்ற அந்த அறிவு, அதுதான் யோவானில் எழுதியிருப்பான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த ஒளி. அந்த ஒளி வேறு யாரெல்லாம், ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து. ஒளி என்றால் வெளிச்சத்தையும் அறிவையும் குறிக்கும். ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவரே சொல்லியிருக்காரு. ஜீவ ஒளி என்றால் மெய்யறிவு. மெய்யறிவுன்னா அழியவே அழியாத அறிவு. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒருத்தவங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வழிநடத்தப்பட்டாங்க அப்படின்னா அவர்கள் வாயிலிருந்து பிறக்கின்ற ஓசை, இல்லைன்னா அவர்கள் கைப்பட எழுதி வைக்கிற வார்த்தை எதுவுமே அழியாது. மீது எல்லாருமே அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரபல்யமாக இருந்த ஊழியக்காரர்கள் எந்த அளவுக்கு இப்போது இருக்கிற விசுவாசிகளுக்கு பயன் தந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்க்குறேன். ஏன் பயன் கிடைக்க மாட்டேங்குது? பரலோகத்தை பற்றிய உணர்வு ஏன் நமக்குள் வரவில்லை? ஏன் வரல? காரணம் என்ன? ஒட்டுமொத்த கிறிஸ்துவலோகமே மாறணும், அதற்கான நேரம் வந்து விட்டது. மறுபடியும் விதைக்கப் போகிறேன், நீ போ என்று தான் எங்ககிட்ட திருவுளம் பற்றினார்கள். ஒரு 2 ஆண்டுகள் நாங்கள் அமைதியாக இருந்தோம், துக்கப்பட்டு இருந்தோம். எதற்காக இதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னா, யாரிடம் சென்று பேசினாலும், அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அது போதகரோ யாராக இருந்தாலும், அவரவர்களும் துணிகரமாக தான் பேசுகிறாங்க. ஆண்டவர் நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலையும் உணர்விலையும் அவர்கள் தங்கள் செவியை சாய்த்து உபதேசங்களை கேட்பதற்கு தயாராக இல்லை. மனித கற்பனைக்கு மேல் மனித கற்பனை, மனித கற்பனைக்கு மேல் மனித கற்பனையாக உபதேசிக்கப்பட்டு அநேகர் பேசிய பேச்சுக்கள் மாறுபாடு உள்ளவைகளாக இருக்கின்றன. அவ்வாறு மாறுபாடு உள்ளவைகளாக இருந்தால் அவங்க யார்? அதுதான் அடுத்தடுத்த வசனங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், 3:13 என்ன சொல்கிறாரு பாருங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனிதனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடை, அதாவது பரலோகத்துக்கு போய் சேருவதற்கு வீடு பயக்கும் உணர்வு, பரலோகம் செல்வதற்கு பயன் தருகின்ற உணர்வை கண்டு அடையுங்கள். புத்தியை சம்பாதிங்க. புத்தியை சம்பாதிக்கிற மனிதனும் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், முதலும் முடிவும் மாறுகோள் இல்லா தன்மைனா என்ன? இப்போ நம்ம உதாரணத்துக்கு வருவோம். பிறந்த பொழுது இருந்த நிலை, பிறந்து வளர வளர திரிபடைந்து ஆக்கினைக்குள்ளாக இருக்கின்ற இந்த நிலை எத்தனை பேருக்கு அது தெரியும்? கேட்டால் எல்லோரும் சொல்கிறாங்க, ஆண்டவர் அவர் வந்து விவாகரத்துக்கு கூறியது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் கேட்குறான், மனைவியை விவாகரத்து செய்வது சரியான்னு. கூடாதுங்கிறாரு. தேவன், அதாவது ஆதியில் இசைந்திருக்க பண்ணினார், தேவன் இணைத்ததை பிரிக்காதிருக்க கடவுள் தான் சொன்னார். அதனால் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, மனைவியோடே செல்ல வேண்டும், மனைவியோடே வர வேண்டும், இப்படி தான் நம்மளை படைச்சார். ஒரு ஐயா சொல்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆமாம் சொன்னார், எங்கே? பூமியில். அப்போது இசைந்திருந்தார்கள், இப்போ இணைஞ்சலில் இருக்கோம். இந்த ரகசியம் பெரிதுங்கிறான் எபேசியருக்கு எழுதின கடிதத்தில். எத்தனை பேருக்கு அதனுடைய ரகசியம் தெரியும்?
இசைந்துனா வேறு ஒன்றும் இல்லை, கணவனையும் மனைவியும் தனித்தனி அறையில் விட்டுட்டு தனித்தனி அறையில் நிற்க வச்சுருங்க. ஒரு காணாதபடி நிற்க வச்சு கணவனை நெற்றி பொட்டில் தொட்டால் மனைவி சொல்லணும், என் கணவனின் நெற்றி பொட்டில் உனக்கு விரல் இருக்கிறதுன்னு. எத்தனை கணவன் மனைவி சொல்லுவாங்கங்கிறீங்க? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. பூமியில் இசைந்து தான் இருந்தாங்க. அவர்கள் நன்மை தீமை கலந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தியது தான் கீழ்ப்படியாமை. ஆகையால் தான் சொல்லுகிறோம், திரும்ப 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 உபதேசங்களில் அந்த வாக்கியங்களை நாங்கள் குறிப்பிட்டு கொண்டு வருவதற்கு காரணமே அதுதான். இன்றைக்கு மொழி தாறுமாறாகி கிடக்கிறது. இவ்வளோ நேரம் ஒலிக்கின்ற ஓசையில் பயன்படுத்தப்பட்ட உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, சார்பெழுத்துக்களின் காரண காரியங்களை அறிந்தால், அறிவால் அறிந்தால், உணர்வால் ஒளிந்தால் மட்டுமே உபதேசம் செய்யணும். அது எத்தனை பேருக்கு தெரியும்? கிடையாது. ஊழியத்துக்கு வருகிறோம் என்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். உலக பிரகாரமாக சொன்னால் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுட்டு மனித கற்பனைக்கு மேல் மனித கற்பனை, தேவனை அறிகின்ற அறிவை, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொன்னார் இல்லையா? யோவானுக்கு எழுதின நூலில், யோவான் எழுதின நூலில் அந்த அந்த நிலையை அவங்க பூரணமாக அடைஞ்சிருக்காங்களா? கிடையாது. ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? மத்தேயுவிலையும் லூக்காவிலையும் எழுதியிருக்காருங்க. சகலமும் என் பிதாவினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் அறியான், குமாரனும் பிதாவை யாருக்கு வெளிப்பட சித்தமாக இருக்கா அவனும் தோறிய வேறொருவனும் குமாரனை அறியான்னு வேத வாக்கியம் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு யாரை கேட்டாலும் இயேசு தான் உலகத்தை சிருஷ்டித்தார். அப்போ ஓய்ந்திருந்தவர் யார்? என்ன பேசுகிறீங்களே? ஒரு துறையூரில் ஒரு நபரை பார்க்குறேங்க, என்னை இந்துன்னு நினச்சிக்கிட்டான். அவன் கடை வச்சுருக்கான். ஒருத்தங்கள பார்க்க போகிறேன், ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில். வேத வாக்கியம் நான் அதை படித்தேன். உங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை சிருஷ்டித்தாருங்கிறான். அப்போ பிதா யார்? எதுக்கு இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது மனித கற்பனை. இவனுங்களுக்கு அப்பா ஆதி ஆமம்னா என்னன்னு தெரியல. பிதாவாகிய தேவன் யாருன்னே தெரியல. தாங்கள் கேட்டதை மனிதர்கள் மனித முறைமையாக உபதேசம் பண்ணுறாங்களே, நீங்கள் பாருங்களேன். எவ்வளவோ குரூப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தூய தமிழில் சொன்னால் புரியாது. யாரை பார்த்தாலும் காட்டுக்கத்தல் கத்திக்கிட்டு இருக்கான். அதனால் ஏதாவது ஒரு பயன் இருக்குங்கிறீங்க. கர்த்தருடைய மாமிசம் என்றும் கர்த்தருடைய ரத்தம் நிதானின்ல வருது, வேத வாக்கியம் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த காரணகாரியத்தோடு தெரிஞ்சுக்கணும் ஏன் அதை சாப்பிட்றோன்னு. நமக்கு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே தெரியாத. இன்றைக்கு இது அதிகாலை இந்த உபதேசம் பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறேன். 7/4/2020 தமிழகத்தின் தேர்தல் முடிந்த அதிகாலையில் இந்த உபதேசம் பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். காலையில் சாப்பிடுகின்ற ஐயா, நான் இப்போ அருந்து விட்டு வந்த தேநீரில் பயன்படுத்தப்பட்ட பால் கொடுத்த பசுவின் அந்த தன்மை எதுவுமே எனக்கு தெரியாதுயா. காசை கொடுத்தேன், வாங்கினேன், டீயை குடிச்சிட்டு உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு தெரிந்து கொள்ளணுங்கிறான் நம்ம ஆளுங்க. முன்னோர்கள் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? நீதி நூல்களில் கற்பிக்கும்போது சொல்கிறாங்க. அதனால தான் பண்டமாற்று முறை வைத்திருந்தார்கள். நம்ம முன்னோர்களை நமக்கு நாம நான் நினச்சிக்கிறோம். ரொம்ப அந்த காலத்தில் வாங்கினவங்களாம் கோணத்தை கட்டிட்டு வாங்கினான். ரொம்ப அவங்கெல்லாம் மிக சரியான அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் பிதாவாகிய தேவனையும் அவர் தேடி இருக்காங்க. ஏன் மரணம் நடக்குதுன்னு. ஆகையால் தான் தேவண்ட ராஜ்யத்தை நீங்களாக நீதி நூல்கள்லாம் இங்கே அருளப்பட்டது. மொழியின் தாறுமாறு நீக்கி செவ்விய மொழியாக செம்மொழியாக ஆக்கப்பட்ட நூல்கள் இங்கே இருக்கின்றன. இதை கூட அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் இன்றைய தமிழ் கிறிஸ்தவர்கள் என்பதை உங்கள் முன்பதாக இந்நேரத்தில் உபதேசத்திலே நாங்கள் குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்கள், 3:19 அங்கே என்ன எழுதி வச்சுருக்காங்க? கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார்.
கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, அவர் ஞானம் என்றால் வீடு பயக்கும் உணர்வு இல்லையா, ஓய்ந்திருந்தபடியால் 7வது நாளை பரிசுத்தமாக்கினார்னு வருது பார்த்தீங்களா. பிதாவாகிய தேவனானவர் பரலோகத்தையும் பேரண்டத்தையும் ஒன்றே ஒன்று உணரத்தக்கதாக தான் வைத்திருந்தார். வானங்களில் புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். முதலும் முடிவும் மாறுகோள் இல்லாமலும் ஒன்றை ஒன்று உணரக்கூடியவங்களாம் வச்சுட்டு தான் அந்த மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்கினார். அதனால் அன்னைக்கு இருந்த மனுஷிக்கு முதல் மனுஷிக்கு நன்றாக தெரியும் பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு அப்படி நினச்சா போதும். இன்றைக்கு அது மாதிரி நம்மளால் முடியல. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க, பூமி வேறு உலகு வேறு. இந்த வேத வாக்கியங்களெல்லாம் சும்மா அப்படியே வாசிச்சுட்டு கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, அஸ்திபாரம்னா என்ன, ஒரு வீடு கட்டும்போது குழி தோண்டி நல்லா அதை ஆடாமல் சேம இருக்கணும்னு செய்கிறது தான் அஸ்திபாரப்படுத்துறது. பரலோகத்தோடு தான் அவர், பரலோகத்துடைய உணர்வோடு தான் அவர் பூமியிலே, அதாவது பூமியைனா பூமியை அஸ்திபாரப்படுத்தினா உடனே பூமியை மட்டும் இல்லை பேரண்டத்தையும் தான் அது குறிக்கும். இப்போ பேரண்டன்னு எழுதியிருந்தால் அப்போ பூமின்னு ஒரு கேள்வி வருங்கிறதுனால பூமி. அதனால தான் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு வரும். வானம் என்பது ஆகாய விரிவு, எல்லை இல்லாதது. பூமி என்பது உருண்டை வடிவமானது. எல்லை இல்லாதது பரிமாணங்களற்றதையும் எல்லை உள்ளதையும் சிருஷ்டித்தார், செய்யணும்னு நினைச்சார். அதனால தான் 7வது நாள் பரிசுத்தப்படுத்துகிறாரு. அவரே எல்லை இல்லாதவர், பரிமாணங்களற்றவர். அதனால தான் அவர் எல்லை உள்ளதும் அதான் வட்டம் உடைய அந்த கோள்கள்லாம் படைச்சதுனால பரிசுத்தப்படுத்தினார். எப்போ பரிசுத்தப்படுத்தினார்? தன்னுடைய ஆற்றலை கொடுத்து ஓய்ந்திருந்தபடியால் தன்னுடைய ஆற்றலை அவைகளுக்கு உண்பாகும் அகமும் புறமும் செலுத்தி. அதனால தான் சொல்கிறான் பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையதுங்கிறான் சங்கீதக்காரன். ஏன் முழங்காலில் ஜெபம் பண்ணணும்? யாருக்காவது தெரியுமா? அவருக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால தான் முழங்காலில் நெல்லு. வானமும் பூமியும் எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அதனால் பூமியில் அவர் ஜனிப்பித்த அந்த பூமி சபித்த இந்த உலகு, அதாவது பூமியை சபிக்கப்பட்டனால உலகானுச்சு. இதை வையம்பாங்க, தூய தமிழ் சொல். வையப்பட்டது, வையம் அப்படிம்பாங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். புத்தினா முதல் முடிவும் மாறுகோள் இல்லா தன்மை. பரலோகத்துக்கும் அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த பேரண்டத்துக்கும் மாறுபாடு இல்லாமல் ஸ்தாபித்தாருங்கிறது இந்த திருமறையின் வெளிப்பாடு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு நாம் பேரண்டத்தோடு மயங்கி இருக்கோம். அது என்ன மயக்கம்னா, ஒன்றை வேறொன்றாக அறிதல். அதை தொல்காப்பியம் மரபியல் சூத்திரத்தில் வரும். நிலம், நீர், தீ, வழி, வெளி இவை 5இன் மயக்கம் உலகம் ஆதலின் இருத்தினை ஐம்பால் இயநெறி வளாமை திரிவில் சொல்லோடு தலால் வேண்டும் என்பது சூத்திரம். 5 பூதங்களும் மயங்கியது தான் இந்த உலகம். 5 பூதம்னது பேரண்டத்தோடு சேர்த்து சொல்கிறார். உடனே பூதம் அப்படின்னா நிலம், நீர், தீ, காற்றுலாம் வரும். வட இந்திய ஆரியதுக்கு போகாதீங்க. நிலம், நீர், தீ, காற்று, நெருப்பும் ஒரு பூதம். வழி என்பது வளிமண்டலம், வெளி என்றது பேரண்டம். இவை 5இன் மயக்கம் உலகமாதலின். பேரண்டம் மயங்கி போச்சு. ஐந்தின் மயக்கம் உலகமாதலின் இரு திணை, 2 திணை, உயர்திணை, அக்ரிணை. எல்லாரும் உளுந்துடுறாங்க 3வது அதிகாரத்தில். பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற புண்ணிய கொடிகளை. தமிழுக்கு ஆங்கிலத்துக்குள்ள வேற்றுமை அதுதான். எல்லாரும் உளுந்துடுறாங்க. அதை கேட்டால் அவன் மூச்சை முடிக்கிட்டு பேசுகிறான். ஆங்கிலத்தில் தான் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது. யார் இல்லைன்னா ஆங்கிலம் செம்மொழியா? இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறவங்க கிறிஸ்தவங்க எல்லார்ட்டையுமே, நியாய தீர்ப்பு நாளில் எந்திரிச்சுன்னா நித்யானந்தங்கிட்ட தமிழில் நியாயம் தீர்ப்பாரா, ஆங்கிலத்தில் நியாயம் தீர்ப்பாரா? ஏன்னா இந்த அறிவு கூட இருக்காது. ஒரு பரிசுத்த நாமத்தை உள்வாங்கி கொண்டு உன்னுடைய அறிவையும் உணர்வையும் புத்தியையும் வெளிப்படுத்தின என்றால் எதிர்த்தரப்பில் இருக்கவன் யோசிப்பான், சிந்திப்பான், என்ன சொல்கிறான் அப்படின்னு. எவ்வளோ பெரிய பெரிய கிறிஸ்துவ பிரபலியப்படுத்துகிறவர்கள் தென் தமிழகத்தில் வழக்கம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க தேவையே இல்லாமல் உருவ வழிபாட்டுன்னுட்ட. ஏன்
புத்தி இல்லாதன்மை. எதிரி இல்லாதவருக்கு எதிரி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏன்? புத்தி இல்லாதன்மை. பூமி வேறு உலகு வேறு என்று அவரே சொல்லியிருக்கிறார். தெரியல. ஏன்? புத்தி இல்லை. முதலும் முடிவும் மாறுபாடாகி வர்றது. பாஷையை தாறுமாறாக்கினேங்கிறாரு. தாறுமாறாக்கின பாஷையில் தன்னை வெளிப்படுத்துவாரா? புத்தி இல்லை. அங்கே அறிவும் இல்லை. அறிவும் வெளிப்படவில்லை, புத்தியும் வெளிப்படவில்லை. வேதாகம கல்லூரிக்கு செல்ல வேண்டியது, அமர்ந்திருக்க வேண்டியது, 6 மாதம் ஒரு பயிற்சி, இசை பயிற்சி, சமையல் பயிற்சி, வேதத்தை பழைய ஏற்பாட்டை தெரிந்து கொண்டால் போதும், புதிய ஏற்பாட்டை கற்று தெளிந்தவங்க மாதிரி வர வேண்டியது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தையும் பவுலடி மாதிரி உட்காந்துட்டு புத்தி சொல்கிறாங்களாம். பவுலடியார் புத்தி சொல்லுகிறார் அப்படின்னா அவர் சமாச்சாரம் வேறு. இவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேரை பார்த்துருங்க, பவுலடியை போல் உட்காந்துட்டு புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். முதல் அதிகாரம்னா என்னன்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன். தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை உண்டாகுவதாக. அடுத்த வேத வாக்கியம் 4வது அதிகாரம் 1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். பிள்ளைகளே, இப்போது கேட்கப் போகிறவர்களும் எங்கள் காலத்துக்கு பின்னாடி கேட்க போகிறவங்களும் புத்தி அடையணும். அடுத்து 4:5 நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் மரவாளும் விட்டுகள் சம்பாதி. இப்போ எல்லாரும் எதை சம்பாதிக்கிறான்னா, பொருள் சம்பாதிக்கிறான். அழியக்கூடிய பொருளை சம்பாதிச்சுட்டு ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருங்கிறான். ஞானத்தை, பரலோகத்தை அடையக்கூடிய உணர்வை சம்பாதி. அந்த மாதிரி சம்பாதிக்கும்போது புத்தியும் சம்பாதிக்கிறான். ரைட்டு. அடுத்து 4:7 ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானம் முக்கியம். எதை சம்பாதிக்கிறோம் இல்லையோ புத்தியை சம்பாதிச்சுக்கப்பா. அதாவது முதலும் முடிவும் மாறுகோள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அது என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, வேதாகமத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் மாறி மாறி பொருள்கோள் உணர்ந்து ஒளறி கொட்டி கொண்டு இருக்காத. உலகத்தில் இருக்கின்ற மற்ற மார்க்கத்திற்கு முன்பதாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக உன் வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டாம் என்று நீதிமொழிகளின் வாயிலாக வேண்டுகிறார். தேவனுடைய நாமம் என்றால் தன்மை. அவருடைய தன்மைகளை தூசிக்க இடம் கொடுத்து விடாதீர்கள். நிறைய பேர் தூசிச்சிருக்காங்க. ஒருத்தர் கேட்குறாரு, இயேசு கிறிஸ்துவின் உடம்பில் ஓடியது ஒயினா? ஏன்னா எல்லாம் ஒயின் குடிச்சிட்டு கிடக்குறீங்க போதையில் அப்படிங்கிறாரு. அப்பத்தை எடுத்து பிக்கிறாரு. பாதிரியார் பார்க்குறாரு, கூட்டம் அதிகம் அனுப்பிச்சோன்னு ஒரே அப்பத்தை 4 பிச்சு கொடுக்குறாரு. அதெல்லாம் என்ன காரணம்? பிதாவாகிய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட ஒரு ஏது. அங்கே அவருக்கு அந்த வேற யார், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர் சீமான் தான். ஒரு காணொளி ஒன்று கண்டோம். அவர் நாத்திகராக இருந்த பொழுது இப்போ ஆத்திகர் ஆகிட்டார். அதாவது இதுக்கு வந்துட்டார், இறையியலுக்கு வந்துட்டார். அப்போ பேசிய பேச்சு அதுதான் புத்தி இல்லாத பேச்சு. இப்போ அவர் மேடை பேச்சுகளில் உருவ வழிபாட்டில் இருக்கிறவர் எங்கள் தாத்தா அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டாரா அப்படி ஒரு கேள்வி வருது. அன்றைக்கு ஒரு நிலை, இன்றைக்கு ஒரு நிலை எடுத்துட்டார். நம்ம வாழ்வியலில் என்ன செய்வோம்னா, இப்போ நாங்களே புத்தி இல்லாமலாம் கடிதம் எழுதியிருக்கோம். இந்த இடத்துல அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். புத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து 2010ஆம் ஆண்டு அவருக்குள்ளே நன்மை தீமை, இந்த உணர்வில் நன்மை மட்டும்தான் இருந்துச்சு, தீமை இல்லை அப்படின்லாம் சொல்லி கடிதம் யாருக்கு எழுதணும்னா, சொல்லோவியம் யார் யார் வாசிச்சிருங்களோ சகோதரன், மூத்த சகோதரன் ஹென்றி பாபு, மஞ்சாலுமூடுங்கிற ஊரில், அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்துலேருந்து போகணும். மஞ்சாலுமூடுங்கிற விலாங்கோட்டில் இருக்காங்க. மஞ்சாலுமூட்டில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. கடிதம் எழுதிட்டேன். டிஎல் சுவி சகோதரன் கடிதம் மூலிமா தொடர்பு கொள்கிறோம். நாங்கள் அப்போ ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருக்கோம். வந்துட்டோம். இன்னும் இதில் என்னென்ன தவறு இருக்குது வாசிங்க, அதை எழுதுங்கலாம் சொல்லி எனக்கு அவங்க வச்சு ஊழியம் பார்த்துக்கிட்டும் இருக்கோம்.
அப்போ தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் 2010ஆம் ஆண்டு 9, 10ஆம் ஆண்டுகளில் நன்மைக்குள்ளே மட்டும் எப்படி வாசமாக இருக்க முடியும்? அப்போ தான் கண்ணை திறந்து விடுறார். பிதாவாகிய தேவன் என்னை முத்திரித்திருக்கிறார். அவருக்குள்ளே நன்மை தீமைங்கிற 2 வினையுமே இல்லை அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், 2009ஆம் ஆண்டு முடிவு, 2010ஆம் ஆண்டு ஆரம்பம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நாங்களே இதே இந்த 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 இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நபர் எழுதுகோள் வைத்து எழுதியிருக்கோம் கடிதம் டிஎல் சுவிக்கு. தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். எழுதியிருக்கோம் நன்மை மட்டுமே. ஏன்னா நன்மை தெரிகிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாருங்கிறதுனால தீமை அவரிடத்துல இல்லை, நன்மை மட்டுமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தோம். ஆனால் அது தவறு. ஏன்னா நன்மையும் தீமை 2 நிலையுமே அவருக்குள்ளே இல்லை. அவருக்குள்ளே இருந்தவர் பிதாவாகிய தேவனானவர். பிதாவாகிய தேவனானவர் அதனால தான் சொல்லியிருந்தார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா செய்ய குமாரன் காண்பது. இவங்க வருவோம். அடுத்து 5ஆம் அதிகாரம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். திரும்ப திரும்ப சொல்கிறான் பாருங்கள் நீதிமொழிகளில். செவி செவி செவிங்கிறான். போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்தி வச்சு தான் சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு தடவை, என்ன தான் ஆகுதுன்னு பாருங்களேன். அது கர்த்தரை பறிச்சிக்கிறதுல கத்தியை வச்சு சாப்பிட்டா முழுங்க முழுங்க கத்தி உள்ளே இறங்கும். போஜன பிரியனாக இருக்கக்கூடாது. ஆனால் பாருங்கள், ஒரு பொருள் நானும் பார்த்த வரைக்கும் எங்கே போய் பார்த்தாலும், அது உங்களாம் இல்லை எல்லாரையுமே சொல்கிறேன், அரிசி அங்கே நன்றாக அரிசி கிடைக்கும், இங்கே உப்பு கிடைக்கும், இங்கே பருப்பு கிடைக்கும், அதுதான் பட்டியலிடுறாங்க. நல்ல உபதேசம் எங்கே கிடைக்கும், அதை எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்து 19:4 நடுவில் அநேக வசனங்கள் இருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி அடுத்ததில் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம், உபதேசத்தில் வரும். 19:4 என்ன வருது? செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். இது தவறாக குறிச்சிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்தநாமம். அடுத்து 23:3 22 23:3 23:2 நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தி வை. சொன்னது வந்துருச்சு பாருங்க. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். மனுஷனாலோ தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்காங்க. அதிகாரிங்க அநேகம் தான் அங்கே தேசத்தில் பாவம் இருக்குன்னு அர்த்தம். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ, மனுஷன் ஆள் ஓ, ஒரு மனுஷன் இருந்தான்னா புத்தியும் அறிவும் உள்ள மனுஷன் ஆள் ஓ. ஓன்றது அறிவுரை வெளிப்படுத்துது. ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை ஒரு சொல். அது நற்சீர். நற்சீர்னா நன்மை, சீர் என்றால் வார்த்தை, நீடித்திருக்கும். அடுத்து புத்தியுள்ள ஸ்திரீயை கர்த்தர் அருளும் ஈவன்லாம் வரும் வேத வாக்கியங்கள். பிரசங்கி 2:21 பிரசங்கி 2:21 ஒருவன் புக்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாகும். பிரசங்கின்னா முன்ன நீதிமொழிகள்னால்
என்னன்னு பார்த்தோம், கர்த்தருடைய சமூகத்தில் பொருந்த கூடிய செயலை இந்த உலகத்தில் செய்யக்கூடியவர்கள்னு பார்த்தோம். பிரசங்கினா அமைதியானவன்னு பொருள். யாழ்ப்பாண தமிழில் இன்னும் அந்த மீனவர்கள் சொல்லி நான் ஒரு செய்தித்தாளில் வாசித்தேன், நாங்கள் பிரசங்கமாய் இருந்து விட்டோம், அமைதியாக இருந்துட்டோன்னு அர்த்தம். பிரசங்கினா அமைதியானவன் என்ற பொருள். அடுத்து வந்து எரேமியாவில் வரும். இந்த புத்திங்கிற வார்த்தை ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய நூலில் 25 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பயன்படுத்தியிருக்கார். என்ன பயன்படுத்தியிருக்காரு? இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்னான்னு புத்தியுள்ள ஸ்திரீகள் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க? 25:4 ஆண்டவரே அப்பா 25. அப்பொழுது 25:1ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்களுடைய தீவெட்டியை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்ட புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எதை எடுத்துகிட்டு போகல? புத்தி இல்லாதவங்க எண்ணெயோ கூட. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரில் இதோ மணவாளன் வருகிறார், அவர்களுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லோரும் இருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரவித்திரமாக, அப்படி இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்க விழித்திருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்த வாரியாக பார்த்தா என்ன தெரியும்? ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாளிகை. நாள் என்பது ஒரு நாளை குறிக்கும், நாளிகை என்பது மணியை குறிக்கும். இப்போ அது பிதா ஆனவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஏன்னா பிதா தான் தன்னுடைய ஆற்றலை செலவு பண்ணி இந்த பிரபஞ்சத்தை ஏங்க பண்ணிக்கணும்னு வச்சுக்கிறார். அதனால தான் அவரே சொல்லியிருக்கார், பிதா என் மனுஷகுமாரனுக்கு தெரியாது, தூதருக்கு தெரியாது, பிதா தவிர யாருக்குமே தெரியாதுன்னு. பிதாய தேவனானவர் இப்போ நினைக்கிறார், இப்போ நீ ஆற்றல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆற்றல் நிறுத்தணும்னு நினைக்கிறதாங்க நியாயத்தீர்ப்பு நாள். அது தெரிந்து கொள்ளுங்க. முதல் இப்போ இந்த உபதேசம் பதிவு பண்ணி கொண்டு இருக்கும்போதே நிறுத்திடணும் ஆற்றலை அப்படின்னு நிப்பாட்டாருன்னா நியாயத்தீர்ப்பு நாளுங்க. இவ்வளோதான் விஷயம். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓமையாக சொல்கிறாங்க. என்ன ஓமை? மணவாளனை அழைத்து கொண்டு போக வரணும் இல்லையா? அந்த மணவாளனாக கிறிஸ்துவையும் அழைத்து போகின்ற கன்னிகைகளாக விசுவாசிகளையும் உருவப்படுத்துகிறாங்க. ஓமை என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓமைனா ஒப்பிடு. அதான் பாருங்க, ஒப்பாக இருக்கும். இதை பொருளோடு இந்த பொருளை ஒப்பிடுதல். புலி போல பாய்ந்தான் அப்படின்னு வாசிச்சிருப்பீங்க. நான் புலி போல பாய்ந்தான்னா 2 கால் 2 கையும் வச்சு ஜம்ப் பண்ணி போனானா? இல்லை. புலி எவ்வளோ வேகமாக பாயுமோ அந்தளவு வேகமாக பாய்ந்தான். இதை போல் நிறைய உவமையாக வார்த்தைகள் இருக்கும். இப்போ யாரையாவது நம்ம தெரியாமல் இடிச்சிட்டோம்னா டக்குன்னு சொல்லுவோம் எருமை அப்படிமோ. அவனா மனுஷன் நான் 2 கை 2 காலையும் கீழே ஒன்று வச்சுட்டான் தான். எருமை மாடு எப்படி இடித்தா அதை பாட்டுக்கு உணராமல் போகுதோ அது போல் போகிறானேங்கிறதுக்கு ஒப்பிடுறது. ஓமை என்றால் ஒப்பிடுதல், ஒப்பாய் இருக்கும். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். சரி, புத்தினா என்ன? முதலும் முடிவும் மாறுகொள்ளா தன்மை. தீவெட்டிக்கு என்ன தேவை? என்ன தேவை? மன்னிக்கணும், தீவெட்டி எரிவதற்கு
எண்ணெய் என்ற திரவம் தேவை. ஏன்னா என்ன தேவைன்னு சொல்லக்கூடாது. நம்ம திரைப்பட கூத்தாடி அல்ல. தீவெட்டி நல்ல பிரகாசமாக எரிய வேண்டுமென்றால் எண்ணெய் என்ற திரவம் ஒன்று தேவைப்படுகிறது. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இந்த இடத்துல எண்ணெய் என்பது அவங்க எதை ஒப்பிடுறாங்க அப்படின்னா அறிவை. ஒன்றான மெய்த்தேவனாக உண்மையும் நீர் அனுப்புகிறா இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொன்னாரே, அந்த பாத்திரம் என்றது அந்த கன்னிகைகள். அறிவை தான் அங்கே சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த கன்னிகைகள் கேட்குறாங்க, ஐயோ நாங்கள் மறந்துட்டோம், அறிவில்லாமல் அறிவை சம்பாதிக்கவில்லைன்னொன்னே கடைக்காரன்ட்ட போய் வாங்கிட்டு வரணுன்னா அவர் சொல்கிறார். அடுத்தடுத்து அதை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஓமை தோன்று நிலைக்கலாம் என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஓமையில் தெரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக நீங்கள் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் படித்தே ஆகணும், பொருளதிகாரம் படித்தாகணும். மொத்தம் 27 இயல் இருக்கிறது. எழுத்ததிகாரம் 9 இயல், சொல்லதிகாரம் 9 இயல், பொருளதிகாரத்தில் 9 இயல், அகத்தினை இயல், புறத்தினையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஓமையல்னு வரும். இந்த இயலெல்லாம் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தால் தான் புரியும். ஓமை என்றால் வினை, பயன், மெய், உரு, இந்த 4 நிலைக்கணங்களிலிருந்து உண்டாவது தான் ஓமை. ஓம போலின்னு ஒன்று இருக்குது. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் ஓம போலி. இழிபிறப்பானதை ஓம போலியில் தான் எழுதி வைப்பாங்க. இந்த இடத்துல இது எந்த மாதிரி இதை சொல்ல வர்றாரு ஆண்டவர் அப்படின்னா, உலகத்தோற்றம் முதல் உண்டானவர்கள் ஓமைகளால் வாயை திறப்பார்னு ஏசையா சொன்னானே, அதுதான் இங்கே நடக்குது. உப்புன்னாவே ஓமையும் தீர்ந்து போச்சு. வினையா பயன் தருவதா? வினை, பயன், மெய், உரு. இந்த இடத்துல இந்த ஓமை தோன்று நிலைக்கலன்கள். வினை இருக்குது, பயன் இருக்குது, மெய் இருக்குது, உரு, 4மே இவற்றில் கலந்து வரும். எப்படின்னு கேளுங்க. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வினை? அவர்கள் ஈடுபடுத்தி கொண்ட வினை. நீங்கள் நம்ம உலகத்தில் இருக்கோம், நம்ம என்ன வினையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கோம்? நல்வினையா தீவினையா? அந்த நல்வினையில் அறிவு, உணர்வு, அதாவது ஞானம், அறிவு, புத்தியெல்லாம் இருக்கா நம்மகிட்ட? நம்ம தானே பாத்திரம், நம்ம தானே கன்னிகைகள். நம்மகிட்ட அறிவுன்ற அந்த தீபங்களை எரிய விடக்கூடிய அந்த சுடர் விட்டு பிரகாசித்தா தானே வெளிச்சம் வரும். அதை தான் அங்கே சொல்லிட்டு வராங்க. அந்த எண்ணெய் அந்த பாத்திரங்களில் கொள்வனவு செய்யத்தக்கதான தகுதியுடைய நபர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் அவன் சிந்தைக்க விட்டாச்சு. அது அப்படி இருக்காமா? அடுத்து புத்தி உள்ளவர்களாக இருக்காமா? பரிசுத்த நாமத்தில் எப்படி வரலாறு வந்துச்சு? வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு எப்படி? அங்கேருந்து யாரால் அது மாறுபடுது? அப்பாடி மாறுபடி வந்ததுக்கப்புறம் அது எப்படி அவர் அப்படியே கொண்டு வர்றாரு? அதை எவ்வாறெல்லாம் அவர் உபதேசம் பண்ணிட்டு வர்றாருங்கிறத அவரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவோடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டோமா? அப்படி இல்லை அவங்க ஊழியக்காரங்க சொல்லுகின்ற புத்திமதிகளையாவது உள்ளே வாங்கினோமா? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எங்களுக்கு தெரியாதா? ஆங்கிலத்தில் தான் முதல் எழுதுனாங்கங்கிறது, பெக்கன்னு சிரிக்கிறது, அதெல்லாம் நியாய தீர்ப்பு நாளில் அந்த இது அப்படியே நடக்கும். அப்போ கேட்குறாங்கல்ல, நாங்கள் போய் கொஞ்சம் எங்களுக்கு எண்ணெய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்தில் கொடுக்க முடியுமா? இன்னும் முடியாது. அதுதான் அங்கே சொல்கிறாங்க அறிவி. அப்போ கதவு அடைக்கப்பட்டுறது. அடைக்கப்பட்டோடனே என்ன செய்கிறாங்க? ஆயத்தமாக இருக்கணும். அவர் வர்ற நேரத்தையும் நாளையும் யாரும் அறியாதனால கல்யாண வீட்டுக்குள்ளே கதவு அடைக்கப்பட்டது. அவ்வளோதான். பின்பு மற்ற கன்னிகள் ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மெய்யாகவே அப்படிங்கிற இடம் என்ன குறிக்கும் தெரியுங்களா? ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர் மெய்யாகவேங்கிற வார்த்தையை நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருப்பார். நடந்த நன்மையும் நடக்கப் போகிற நன்மையும் மெய்யாகவே இரட்டை கிளவி வருது பாருங்கள். 2 முறை சொல்கிறார். நடந்த நன்மையும் நடக்கப் போகின்ற நன்மையும். நடந்து முடிஞ்சிடுச்சு ஒரு நன்மை. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு நன்மை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு, நடக்க போகிற நன்மை. அதை ஓமையில் எவ்வளோ அழகாக அவர் கூற அந்த மத்தேயுங்கிற அந்த சீடன் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்து எழுதுனான்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம வாசிக்கிறதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில், எது இந்த நூல் அல்ல. இப்போ மத்தேயு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் 30 வருஷம் எழுதினார், 50 வருஷம் எழுதினார்லாம். அது ஒரு சரித்திர ஆய்வாளர்களுடைய தேடல். அதற்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக 33 வயசில்
33 வயசில் பரமேறிட்டார் அப்படின்னா, உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னா, அப்போ அன்னைக்கு மத்தேயுக்கு 20 வயசோ 30 வயசோ யாருக்கு தெரியும்? அவ்வளோ ஒரு துரிதமானது தெரியாது. ஒரு தோராய மதிப்பு. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு கூட எழுதியிருக்கலாம். அதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியாது. நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கொள்கிறதும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவையெல்லாம் சரித்திரம்பாங்க. நல்லா கேட்டுங்க. இப்போ யோவான் மடியில் இருந்திருக்கான். முதலாம் உடன்படிக்கை அந்த அந்த புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை அவர் உண்டு பண்ணும்போது அப்பத்தையும் ரசமாக கொடுக்கும்போது மடியில் அமர்ந்திருக்கான். மடியில் அமர்ந்திருக்க பையனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 10 வயசு இருக்கலாம், 15 வயசு இருக்கலாம். இப்போ அதை எத்தனை வயசில் அவன் எழுதுகிறான்? அது தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒன்றும் ஆகலாம். ஆனால் அவன் மூலியமாக எழுதி கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களின் மறைபொருள்களை கற்றுக்கிறதுல அந்த ஆர்வத்தை காட்டணும். இது நிறைய பேர்கிட்ட பார்த்தாச்சு. நாட்களை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோசேக்கே செவி கொடுக்கல. அதான் சொல்கிறான்ல, அவன் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் நேற்று கழிந்த சாமரம் போலவும் இருக்குன்னு. இயற்கை உணர்வில், அதாவது பூமியை ஞானத்தினால் அவர் அஸ்திபாரப்படுத்தினார். இன்னைக்கு அந்த ஞானம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் உணர முடியாது. இதெல்லாம் யாருமே உங்களுக்கு உபதேசத்தில் சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னாங்க. ஏன் அதுக்கு வெறும் திருமுழுக்குன்னு வச்சுருக்கலாமே, இந்த வெறும் முழுக்குன்னு மட்டும் வச்சுருக்கலாமே, தண்ணியில் முங்கி வான்னு எதுக்கு ஞானஸ்நானம்னாங்க? அது ஒரு மணிப்பிரவாள நடை. அதை பின்னொரு நாளில் உங்களுக்கு விளக்குகிறோம். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். மெய்யாகவே மெய்யாகவேன்னா நடந்த நன்மையும் நடக்க போகிற நன்மையும். மெய்யெழுத்துன்னு வர இடத்துல தமிழில் வருது பார்த்தீங்களா, அது குற்றமில்லா நன்மை. நல்லா தெரிந்து கொள்ளணும். அந்த மெய் ஞானம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் நடந்த நன்மை நடக்க போகிற நன்மை. நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு நன்மை, நடந்து முடிந்து விட்டது ஒரு நன்மை. அது என்ன நடந்த நன்மைங்கிறீங்க? ஐயா, நம்ம மீது அவர் அன்பும் அருளும் கொண்டதுனால, கருணை கொண்டதுனால தான் ஐயா இயேசு கிறிஸ்துவை ஜனிப்பிப்பேன்ற அந்த சிருஷ்டித்து முடித்து அந்த பூர்வ உலக ஒரு ஜலத்தினால் அழிக்கிறார் பார்த்தீங்களா. அந்த அழித்து அதிலிருந்து ஒரு சந்ததியை கொண்டாந்து அந்த சந்ததியிலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை எடுத்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அது எப்பொழுது அவர் திட்டம் செய்தது என்றால், முதல் மனுஷினால் கீழ்ப்படியாமையினால் உண்டான குற்றம், பாவம், மரணம். அங்கு ஒரு நன்மை நடந்து முடிஞ்சிச்சு. நடக்கப் போகின்ற நன்மை ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தல். ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டான்கிறார். அதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அதை தான் யோவான் நூலில் சொல்லியிருப்பார். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா நூல்களிலே சொல்லுவார். தேவண்ட ராஜ்யத்திலே நான் வரும் பொழுது வரைக்கும் அநேகர் இங்கே மரிப்பதில்லைன்னு. அது ஒரு சிலருக்கு புரியாது. அது என்ன மரிப்பதில்லை? அவர் கேட்குறாருல, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன அப்படிங்கிறார். இப்போ யோவான் இன்னும் அவர் கூறிய அந்த அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி அநேகர் சாட்சியாக இங்கே நம் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். எப்படி? நூலின் வடிவில். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இப்போ பவுலு, அவன் சபைக்கு போனது 10-15 பேர், கிழவன் கிழவி எல்லாம், கிழவன் கிழவியெல்லாம் தூய தமிழ் சொல். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் முதல். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்? இன்றைக்கு இருக்கிறவர்கள் உபதேசம் பண்ணுகிற பேர் வழின்னு எதை அவங்க உணர்த்த வருகிறார்கள்? எதை சம்பாதிச்சிங்கனாலும் அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் சம்பாதித்து கொள்ளுங்கள். அறிவு என்பது மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் எடுத்து ஒழிக்கின்ற ஓசையில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். உண்மை இல்லாமலாம் நாங்கள் பேசுகிறோம், அது கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தை உள்ளபடி உள்வாங்கி இருக்கணும். மாறுபட்டு பேசக்கூடாது. அது துன்மார்க்கரின் வழியில் கொண்டு போய் விட்டுட்டோம். துன்மார்க்க ஜீவியம் பண்ணவே கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முட்டி போட்டு ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்பதை தவிர வேறு வழி இல்லை. அவர் தான் சொல்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். லூக்கா 24:25, லூக்கா 16:8. அதையும் நாம் இப்போ பார்க்கலாம்.
அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த நிகழ்வு எங்கே நடக்குது? லூக்கா எழுதிய நூலில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமான யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டார். அப்போ அவர்கள் பேசி சம்பாதிச்சு அவர் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ 2 பேர் எம்மாவூருக்கு போகிற வழியில் சந்திக்கிறாங்க. அப்போ தான் கேட்குறாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காதவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம். விட்டுட்டீங்களேடா, ஆதியாகமத்தில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதையே விட்டுட்டீங்களே. வெறும் சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளேயே ஊறி திளைச்சிக்கிட்டு இருக்கீங்களே. அங்கே தான் அழகாக சொல்லியிருக்காரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். உன் வித்து என்றது எவள் வித்து, அவள் வித்து என்றது மனுஷி வித்து. இன்னுமா புரியல? வித்து என்றால் வார்த்தை. உன் வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும். ஏவாளின் வார்த்தை நன்மை தீமை கலந்த வார்த்தை, நிலைத்து இருக்காது. அவள் வித்து, எவள் வித்து, மனுஷி வித்து. பிதாவாகிய தேவனானவர் அவளுக்குள்ளும், முதல் மனுஷனுக்கும் மனுஷிக்குள்ளும், ஆதாம் ஏவாளுக்குள்ள இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆதாம் ஏவாள்லாம் காரணகாரிய பெயர். பின்னாடி வர்ற தன்னுடைய அந்த விசுவாசி கற்றுக்கொள்வதற்காக அவரே வைத்த பெயர் அது. முதல் மனுஷன் மனுஷிக்குள்ளும் அவரே இருந்தார். அதனால தான் அவள் வித்துன்னாரு. நிறைய பேர் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாம்பு. அநேக இடங்களில் இருக்குது. எல்லாம் ஓமையில் தான் அவங்க மறைபொருளாக எழுதி கொடுப்பாங்க. ஓமையெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக மொழி உணர்வு அவசியம் வேணும். அப்போ உடனே எல்லாருமே எங்ககிட்ட கேட்குறது, எழுத படிக்க தெரிஞ்சவங்க. ஒருத்தவங்களுக்கு எழுத படிக்கவே தெரிலனா அவனவன் செய்த நன்மைக்காகவும் தீமைக்காகவும் தான் அவன் நீதிமான்னு அறியப்படுவான். அப்போ ஏன் துணிகரமாக பேசணும்? இப்போ எழுத படிக்க தெரியாதவன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல. அவன் செய்த நன்மைக்கு அவன் பலன் அடைவான். எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டு வெறும் மனித கற்பனை நூல்களை வாசிச்சுட்டு துணிகரமாக ஏறி பேசிக்கிட்டு இருந்தால் அது தீமையா நன்மையா? அதை உங்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமை உண்டாகுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கி தாபரித்திருக்க வேண்டுமாய் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டி கொள்ளுகிறேன். புத்தி உள்ளவர்களாக இருங்கள். நல்லது. நன்றி. வணக்கம்.